ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் மண்மனம். இன்றைக்கி வாங்க ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் பார்த்துடலாம். தக்காளி என்னடனா நம்ம ரொம்ப பழுக்கிறதுக்கு விட்டோம் அப்படின்னா நிறையா பேர்ட்ஸ், புறா, மைனாலாம் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட பாட்டை வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் தக்காளிலாம் எடுத்துக்கலாம். தக்காளி என்னென்னு தெரில, நாட்டு தக்காளியோட சைஸு குட்டியாகவே இருக்குது. மேபி க்ரோ பேக்கில் மண்ணோட சத்து பத்தலையா என்னன்னு தெரியல, பெருசாக மாட்டேங்குது. ஸோ அதை பார்த்துக்கலாம். கொஞ்சமாக செர்ரி டொமேட்டோஸ் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி இப்போ கொஞ்சம் நாளாகவே வாங்குறதே இல்லை, இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது தான். காலையில் சமையலுக்கு இல்லை அப்படின்னா வேகமாக வந்து 4 தக்காளி எப்படியாவது இருக்கும் டெய்லியும். ஸோ அதை எடுத்து அன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாங்கணும். அதனாலேயே தக்காளி நாற்று ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் வேஸ்ட் பண்ணாமல் ஊண்டி வச்சிடுறேன். ஸோ நிறையா தக்காளி வரும் அப்படின்ட்டு. நமக்கு என்னென்னா க்ரோ பேக்கும் மண்ணும் தான் இப்போ எப்போயுமே பிரச்சனையாக இருக்குது. க்ரோ பேக் கூட இருக்கும், மண் வந்து எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ தக்காளி இருந்த தக்காளி எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. இவ்வளோ தக்காளி நமக்கு கிடச்சிருக்கு. வெண்டைக்காய் எதுவும் இருக்கான்னு பார்த்தோன்னா இந்த சிகப்பு வெண்டை இருக்குது. பட் சிகப்பு வெண்டையை நம்ம இதை வந்து விதைக்கி விட்டுடலாம். இந்த இதை நல்லா விதைக்கி விட்டுட்டு அதிலேருந்து நிறையா சிகப்பு வெண்டை இது பண்ணலாம். ஏன்னா சிகப்பு வெண்டை சீட்ஸே கடையில் வந்து காஸ்ட்லி. சில ரொம்ப எக்ஸாட்டிக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது சீட்ஸு. ஸோ இங்கே இருக்கிற ஒரு பீக்கங்காவை நம்ம பறிச்சுக்கிட்டோம். இது குட்டியாக தான் இருக்குது, ஆனால் என்னென்னா அந்த மேல் பார்ட் வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அது டோட்டலாக வேஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம கீழ் பார்ட்டையாவது யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் பறிச்சிட்டேன். இந்த பேபி பீன்ஸை வந்து நம்ம பறிக்கணும், இல்லைன்னா அதுக்கு தேவையில்லாமல் அந்த நாற்று வளர விடாமல் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒயிட் மீலி பக்லாம் இருக்குது. அதில் ஒரு முள்ளங்கி இருக்குது, அந்த முள்ளங்கியும் பறிச்சுக்கலாம். ஸோ முள்ளங்கி இந்த மாதிரி ஊடுபயிராக இந்த மாதிரி ஒரு மரம் வச்சுருக்கிற இதில் போடுறது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃப்யூச்சர்லேயே நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை பற்றி நான் தனி வீடியோவே உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் கிளியராக. ஸோ தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.